காஷ்மீரில் மீண்டும் பாகிஸ்தான் கொடியை ஏந்தியபடி பிரிவினைவாத அமைப்பினர் பேரணி சென்ற சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. காஷ்மீரில் கடந்த குரியத் மாநாட்டு கட்சித் தலைவர் சிலோனியை வரவேற்கும் விதமாக சமீபத்தில் நடைபெற்ற பேரணியின் போது பாகிஸ்தான் கொடி பறக்கவிடப்பட்டு பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை கண்டித்து மத்திய அரசு கடும் எச்சரிக்கை விடுத்த பின்னரும் காஷ்மீரின் பாகிஸ்தான் கொடியை ஏற்றுவதை பிரிவினைவாத அமைப்பினர் தொடர்கின்றனர். நேற்று ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் பிரிவினைவாத தலைவர்களில் ஒருவரான மிர்வாய்ஸ் உமர் பரூக்கின் ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் கொடியையும் இந்தியாவில் பல்வேறு சதிச் செய்திகளை நிகழ்த்திய லஷ்கர்-இ தொய்பா அமைப்பின் கொடியையும் ஏந்தியபடி பேரணி சென்றனர். அப்போது பாதுகாப்பு படையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்ட போது இரு தரப்பிற்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. காஷ்மீரில் புதிதாக அமைந்துள்ள அரசை நிலைகுலைய செய்யும் நோக்கத்துடன் திட்டமிட்ட இதுபோன்ற பேரணிகளை பிரிவினைவாதிகள் அரங்கேற்றுவதாக பாஜக மூத்த தலைவர் ராம் மாதவ் கூறினார். கடந்த 2.5 மாதங்களாக பாகிஸ்தான் கொடி பலமுறை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் கொடியை ஏற்றுபவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை மேற்கொள்ளும்.